யாக்கோபு தனது மகன் யோசேப்பை மிகவும் நேசித்தார். அந்த அன்பின் அடையாளமாக யோசேப்புக்கு ஒரு அழகான வண்ண ஆடை செய்து கொடுத்தார். அந்த ஆடை சாதாரண ஆடை இல்லை, அது அப்பாவின் சிறப்பு அன்பை காட்டியது. யோசேப்பு அந்த வண்ண ஆடை அணிந்த ஒவ்வொரு முறையும் சகோதரர்களின் இதயத்தில் பொறாமை வளர்ந்தது. ஏன் அவனுக்கு மட்டும் இந்த அன்பு என்று அவர்கள் நினைத்தார்கள். ஒரு இரவு யோசேப்பு ஒரு அதிசயமான கனவு கண்டான். அந்த கனவில் சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் அவனை நோக்கி வணங்கின. காலை எழுந்தவுடன் அவன் அதை மகிழ்ச்சியுடன் சகோதரர்களிடம் சொன்னான். ஆனால் அவர்கள் மகிழவில்லை. நாங்கள் உனக்கு முன் பணிய வேண்டுமா என்று கோபமடைந்தார்கள். அந்த வண்ண ஆடையும் அந்த கனவும் அவர்களின் பொறாமையை இன்னும் அதிகப்படுத்தியது. ஆனால் யோசேப்பு அறியவில்லை, தேவன் அவன் வாழ்க்கைக்காக ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். பாடம்: மனிதர் புரியாமல் போனாலும் தேவன் கொடுக்கும் அன்புக்கும் கனவுக்கும் நிச்சயம் ஒரு அர்த்தம் உண்டு.